ஓகே, எதுக்கு இந்த package.json? ஓகே, நார்மலாக இந்த package.json நம்மளுடைய அப்ளிகேஷன் எல்லா அப்ளிகேஷன் நீங்கள் ரியாக்ட் யூஸ் பண்ணாலே கண்டிப்பாக இந்த ஃபைல் வந்து மஸ்ட். ஓகேவா? இந்த ஃபைல் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். நம்ம எப்பயுமே ஒரு அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு அசோசியேட்டாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே நம்ம சர்வரில் மூவ் பண்ணணும். எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ஒன் பேஜ் டெம்ப்ளேட்னா பண்ணியிருப்பீங்க. ஓகேவா? அதில் நீங்கள் மூவ் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இமேஜஸில் 100 இமேஜ் இருந்தாலுமே நீங்கள் அப்லோட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா 100 இமேஜுமே அது மஸ்ட். ஏதோ ஒரு இடத்துல நம்ம கால் பண்ணியிருப்போம், அது மஸ்ட். ஓகேவா? ஆனால் இந்த package.json அப்படின்றது எதுக்காக அப்படின்னா இது ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் என்ன ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம வச்சிருக்கோம், நோட் மாடியூல்ஸில் என்னென்ன பேக்கேஜ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணி வச்சிருக்கோமோ அதனுடைய ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி இருக்கும். அந்த பேக்கேஜோடைய நேமு, அது என்ன வெர்ஷன்ல இருக்கு அப்படின்றத எல்லாத்தையுமே இந்த package.json சொல்லும். ஓகேங்களா? சரி, இப்போ இதுக்கும் இந்த நோட் மாடியூல்ஸ்க்கும் என்னென்ன சம்பந்தம் அப்படின்னா நீங்க சர்வர்ல மூவ் பண்ணும்போது இங்க இருக்கிற எல்லா ஃபோல்டரையுமே நீங்க இங்க இருக்கிற எல்லாத்தையுமே மூவ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா? என்ன செய்யலாம் அப்படின்னா நல்லா தெளிவா காதை கொடுத்து கேளுங்க. ஓகேங்களா? நீங்க சர்வர்ல மூவ் பண்ணும்போது இந்த நோட் மாடியூல்ஸை டெலீட் பண்ணிடலாம். ஆனா டெலீட் பண்ணிட்டா ஒர்க் ஆகுமா அப்படின்னா இப்ப டெலீட் பண்ணுவோம். டெலீட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுதான்றதை செக் பண்ணுவோம். கேள்வி கேட்கும் போது சொல்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. கேள்வி கேட்கறதே நிறுத்திட்டேன். சரி, ஓகே. இப்போ நோட் மாடியூல்ஸை நான் டெலீட் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? இந்த நோட் மாடியூல்ஸ் இல்லாம அப்ளிகேஷன் ரன் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இப்போ வரும். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா லோக்கல்ல இது இருக்கணும் அப்படின்ற, நீங்க சர்வருக்கு மூவ் பண்ணும்போது இது தேவையில்லை அப்படிங்கிற, சர்வருக்கு மூவ் பண்ணும்போது இந்த நோட் மாடியூல்ஸ் இல்லைன்னா ஒர்க் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பார்க்க போறோம். ஓகேவா? இப்போ வரட்டும். இப்போ நோட் மாடியூல்ஸ் இல்லை, நான் இந்த பேக்கேஜ்குள்ளார அந்த அப்ளிகேஷனுக்குள்ளார போய் npm ஸ்டார்ட்னு கொடுக்குறேன். அது என்ன சொல்லுது அப்படின்னா ரியாக்ட் ஸ்கிரிப்ட் இஸ் நாட் ரெகக்னைஸ்ட் அப்படின்னு. சரி, இந்த npm ஸ்டார்ட்னு கொடுத்தா எப்படி அப்ளிகேஷன் ரன் ஆகுது? நெக்ஸ்ட் அந்த இடத்துக்கு போயிடும். ஏன்னா நோட் மாடியூல்ஸ் அது வருவோம். இப்போ npm ஸ்டார்ட்னு கொடுத்தா ரன் ஆகுது. அப்போ அதுக்கான கமெண்ட் இங்கே ஏதாவது எழுதி வச்சிருப்பாங்களா அப்படின்னா இங்கே ஸ்கிரிப்டில் ஸ்டார்ட்னு இருக்கு பாருங்க. ஸ்கிரிப்ட்ல ஸ்டார்ட்னு இருக்கு. அது என்ன பண்ணுதுன்னா ரியாக்ட் ஸ்கிரிப்டை மொத்தமா ஸ்டார்ட் பண்ணி விடுது. ரியாக்ட் ஸ்கிரிப்டை மொத்தமா ஸ்டார்ட் பண்ணுது. இந்த ரியாக்ட் ஸ்கிரிப்ட் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு நோட் மாடியூல், அதாவது பூஸ்ட் அப் மாதிரி. அது ஒரு பிளக்இன். ஓகேவா? இந்த பிளக்இன் இருக்க வேண்டிய இடம் எது அப்படின்னா நோட் மாடியூல்ஸ். அதை தான் நம்ம டெலீட் பண்ணிட்டுமே. ஆனா நீங்க சர்வருக்கு மூவ் பண்ணும்போது இது மட்டும் இருந்தா போதும்ன்றீங்க. இப்ப நான் சர்வர்ல ஒர்க் பண்ற மாதிரியே நினைச்சுக்கோங்க. இப்போ நான் என்ன செஞ்சிட்டேன்னா இந்த ஃபைலை சர்வருக்கு மூவ் பண்ணிட்டேன். இதுதான் என்னுடைய சர்வர். இப்போ நான் சர்வர்ல போய் என்னுடைய அப்ளிகேஷன் ரன் பண்ணா இங்க ஒர்க் ஆகல. ஏன்னா நோட் மாடியூல்ஸ் இல்லை அப்படின்றது தான் இதனுடைய அர்த்தம். அப்புறம் எப்படி திரும்ப நோட் மாடியூல்ஸ் எடுத்துட்டு வருவீங்கன்னா நான் போய் உட்காந்துட்டு கிரியேட் ஃபோல்டர்னு கொடுத்து அவ்வளோ ஃபைல்ஸ் எடுத்துன்னு வருவோம்னா தேவையே கிடையாது. ஓகேவா? நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த package.json என்ன பண்ணும் அப்படின்னா இந்த அப்ளிகேஷனுக்கு என்னென்ன நோட் மாடியூல்ஸ்னா சோஃபார் இன்ஸ்டால் ஆச்சோ அது எல்லாத்தையுமே இது வச்சிருக்கும். ஓகேங்களா? சரி, இந்த பேக்கேஜ் லாக் என்ன பண்ணும் அப்படின்னா லாக். ஓகேங்களா? இது எல்லா வெர்ஷனுடைய என்ன சொல்றது நம்பர் எல்லாத்தையுமே, வெர்ஷன் நம்பர் எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சு. ஓகேங்களா? 19.0ன்னு இருக்கா? இப்போ ரியாக்ட் டாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லாக்ல போய் செக் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ரியாக்ட் டாம் 19 இங்க பாருங்க. ரியாக்ட் டாமோடைய எல்லா வெர்ஷனையும் இது வச்சுக்கும். சரி, நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம இன்னைக்கு 19ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதே அப்ளிகேஷன்ல நான் ரியாக்டோட டாமை அப்கிரேட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். 0.1 அப்படின்னு நான் இங்க கொடுத்துட்டேன்னா இந்த பேக்கேஜ் லாக்ல என்ன பண்ணும் அப்படின்னா
இனிஷியலா நீங்க இந்த வெர்ஷன் யூஸ் பண்ணீங்க, கரண்டா நீங்க இந்த வெர்ஷன் யூஸ் பண்றீங்க அப்படின்ற மாதிரி அப்டேட் பண்ணுங்க இன் ஃபியூச்சர். அதாவது இது வந்து கிராஃப் என்னென்ன வெர்ஷன்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்றத அப்டேட் பண்றது தான் இந்த பேக்கேஜ் லாக். ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சு கூட, ஓகேவா, தெரியாம கூட எந்த ஃபைலை டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னா பேக்கேஜ் டாட் ஜேசனை டெலீட் பண்ணக்கூடாது, பேக்கேஜ் லாக்கை டெலீட் பண்ணிக்கலாம். பேக்கேஜ் லாக் அப்படின்றது அது ஒரு டைமும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எந்த ஃபைலை டெலீட் பண்ணக்கூடாது அப்படின்னா பேக்கேஜ் ஜேசன். ஓகேவா? இந்த ஃபைல் டெலீட் பண்ணக்கூடாது. இதை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா நோடு மாடியூல்ஸை கிரியேட் பண்ணுவோம். ஆனால் இப்போ அப்ளிகேஷனே ரன் ஆகலை. இதுக்கு என்ன வழி அப்படின்னா, நீங்கள் அப்ளிகேஷனுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாத்தையும் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா npm i அப்படின்னு கொடுக்கணும். ஐனா இன்ஸ்டால் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் ஃபுல்லாகவும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா npm அதாவது நோடு பேக்கேஜ் மேனேஜரை இன்ஸ்டால் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் கொடுக்குறேன். யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா, இது என்ன சொல்லுது? ரைட்டு, அடுத்து இதுக்கு வரும். ஓகேவா? npm i அப்படின்னா இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ல இருக்கிற எல்லா பேக்கேஜுமே இப்போ இன்ஸ்டால் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு எரர் அடிக்குது. இது என்ன எரர் அப்படின்றத நான் சொல்றேன். இது வந்து என்ன சொல்லுதுன்னா, என்னால் இன்ஸ்டால் பண்ண முடியல, ஏன்னா ரியாக்ட் டாம் வந்து இந்த வெர்ஷன்ல இருக்கு அப்படி இப்படின்னு சொல்லுது. நான் என்ன சொல்ல போறேன்னா, அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க இன்ஸ்டால் பண்ணும்போது ஒழுங்கா இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா கூட இந்த கமெண்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க, ஸ்பேஸ் விட்டு இந்த கமெண்ட் இல்லைன்னா இது ஃபோர்ஸ் இல்லைன்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு. ஓகேவா? நம்ம npm i legacy peer depths அதை நம்ம இப்போ ஆட் பண்ணுவோம். கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், பட் இதை ரெகுலராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்ஸ்டால் ஆகட்டும். இதை நம்ம ஏதோ சேஞ்ச் பண்ணியிருக்கும் போது வந்துடும் பேனிக் ஆகலாம். இன்ஸ்டால் ஆகும். இப்போ பாருங்க, புதுசாக ஒரு நோடு மாடியூல்ஸ் வந்து கிரியேட் ஆயிடும். இதில் நம்ம அப்ளிகேஷனுக்கு தேவையான கிரியேட் ரியாக்ட் ஆப்பில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் பேக்கேஜஸ் எல்லாமே நமக்கு லட்டு அப்போ என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, பேக்கேஜ் டாட் ஜேசனை டெலிட் பண்ணவே கூடாது. நோடு மாடியூல்ஸையும் பேக்கேஜ் லாக்கையும் டெலிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் இந்த கிட் இக்னோர். நான் சொன்னேன்ல, நீங்கள் பேக்கேஜ் டாட் ஜேசனை டெலிட் பண்ணாமல் இருந்தாலே பேக்கேஜ் லாக்கு வந்துடும். அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னா, இந்த நோடு மாடியூல்ஸில் என்னென்ன வெர்ஷனாக யூஸ் பண்ணுறீங்கன்றத கிராஃபாக அவன் எடுத்துன்னு வந்து காட்டுவோம். ஒரு ஹைரார்க்கியா எல்லாத்தையும் காட்டுறது தான் இது. ஸோ தெரியாமல் கூட இதை டெலிட் பண்ணக்கூடாது.
நெக்ஸ்ட் கிட் இக்னோர் அப்படின்றது ஒரு வெர்ஷன் கண்ட்ரோலர்ல வந்து இதுலயே போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க சர்வருக்கு மூவ் பண்ணும்போது என்னென்ன ஃபைல்ஸை மூவ் பண்ணலாம், மூவ் பண்ணக்கூடாது, எதை மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னா நோட் மாடியூல்ஸ் மூவ் பண்ணக்கூடாது அப்படின்னு போட்டிருப்பாங்க. ரீசன் என்னன்னா இது எம்பி கணக்குல வரும், ஒரு 300-400 எம்பி கிட்ட வரும். அதனால சர்வருடைய டைம் அதிகமாகும். ஆனா மூவ் பண்ணலன்னா தான் அப்ளிகேஷன் ரன் ஆகலையே அப்படின்னா, மூவ் பண்ணலன்னா என்ன, நம்ம திரும்ப போய் அந்த இடத்துல போய் என்பிஎம் ஐ கொடுத்தா டக்குன்னு வந்துருது இல்லை, அதோ வந்துருச்சு பாருங்க. இப்போ திரும்பவும் போயிட்டு இப்போ என்பிஎம் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அப்ளிகேஷன் ரன் ஆக போகுது. இப்போ அப்ளிகேஷன் ரன் ஆக போகும். என்ன சொல்றாங்க, ஏஜேவி இல்லைங்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு மாடியூல் இல்லை அப்படின்னா அந்த மாடியூலுக்கு என்பிஎம் ஐ ஏஜேவி அப்படின்னு சொல்லணும். cannot find module அப்படின்னா நோட் மாடியூல்ஸ்ல அந்த மாடியூல் இல்லை அப்படின்னு அர்த்தம். அப்ப நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கணும். எப்படி நான் இன்ஸ்டால் பண்றேன்னா npm ஸ்பேஸ் இன்ஸ்டால், என்ன பேக்கேஜ் நேமோ அந்த பேக்கேஜ் நேமோ கொடுத்துட்டு, இது புதுசா வர பிரச்சனை தான் இதெல்லாம், இதுக்கு முன்னாடி வந்தது கிடையாது. localhost 3000 அதெல்லாம் இருக்கு. ஓகேங்க, இப்போ நம்ம அந்த ஃபைல்ஸை இது பண்ணியாச்சு. இப்போ சோர்ஸில் app.jsல சேஞ்ச் பண்ண சொல்லுது. சும்மா அது புதுசாக தான் நம்ம போட்டிருக்கோம் அப்படின்றதுக்கு 3 இது வந்துருச்சு. ஓகேங்களா, நம்ம அப்டேட் பண்ணுறது ஒர்க் ஆகும். அப்போ இந்த நோட் மாடியூல்ஸு அப்படின்றது என்னன்னு தெரியணும். ஓகேங்களா, கம்ப்ளீட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னுடைய அப்ளிகேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு நான் தனியாகவே கொடுத்துட்றேன், நோட் மாடியூல்ஸ் எல்லாம் இதில் வந்துடணும். ஓகேவா, பப்ளிக் அந்த டைட்டில் கீட்டில் அதெல்லாம் இங்கே வந்துடணும். அதை தாண்டி வேறு எந்த ஒரு சேஞ்சஸும் இதில் பண்ணக்கூடாது. சோர்ஸ் இந்த இடத்துல தான் உன்னுடைய அப்ளிகேஷனுக்கான வேலையை நீ பார்க்கணும். ஓகேவா, இந்த இடம் package.json இதை நீ தொடவே கூடாது. இதில் நிறைய ஸ்கிரிப்ட் வந்து நம்மளே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இனிஷியலாக உங்களுக்கு புரியாது, போக போக பார்த்து. ஓகேங்களா, இதுதான் கம்ப்ளீட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதுக்குள்ளார போய் பார்த்தோம் அப்படின்னா இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடலாம். இதில் index.js இந்த ஃபைலுக்கு நம்ம வரோம். ஓகேங்களா, இதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய என்ன கமெண்ட் அப்படின்னா, இந்த இம்போர்ட் அப்படின்ற ஒரு கீவேர்டு இருக்கு. அது என்ன இம்போர்ட் அப்படின்ற மாதிரி ஒரு இது வரும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. 2 கீவேர்டை பற்றி நமக்கு தெரியும். ஓகேவா, என்ன இங்கே நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட். இம்போர்ட் அப்படின்றது நார்மலாக இந்த டேர்ம் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. எந்த இடத்துல கேள்விப்பட்டீங்கன்னு மட்டும் சொல்லு. எக்ஸ்போர்ட் ஐட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு அந்த மாதிரி சொல்லுவாங்க? எக்ஸ்போர்ட் ஐட்டம் அதர் கண்ட்ரில இருந்து வரதுனா, அதர் கண்ட்ரில இருந்து வரது. ஓகேவா, இம்போர்ட்னா நம்ம கண்ட்ரிலே இருந்து நம்ம இடத்துக்கு வாங்கிக்கிறது, அவ்வளவுதான். அதாவது எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னா, இது வேற ஒரு பேஜ்ல நான் கிரியேட் பண்றேன். ஓகேவா, app.js அப்படின்ற ஒரு இடத்துல நான் ஒரு ப்ராடக்ட், இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு வாட்ச்னு வச்சுக்கோ, இதை நான் வாங்குறேன். எக்ஸாம்பிள், இது ஆப்புக்கு பதிலாக ஆஸ்திரேலியா அப்படின்னு வைக்கிறேன். ஆஸ்திரேலியாவில் வாட்ச் ஆப்பை தாண்டி ஒர்க் ஆகுமான்னு தெரியல, இருந்தாலும் பார்ப்போம். ஆஸ்திரேலியாவில் நான் வாட்ச் ஒன்று ரெடி பண்ணுறேன். அதை எதுக்கு இம்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறேன். ஓகேவா, இதுதான் இந்தியா. வாட்ச் வந்து கிடைச்சாச்சு. ஓகேங்களா, எக்ஸ்போர்ட் அப்படின்றது நீங்க இங்க எழுத போற எல்லா ஃபைலுக்குமே நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, ஓகேங்களா, என்ன செய்ய போறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். சரிண்ணா, இது எதுக்காக முதல்ல பண்றோம், ஏன் எக்ஸ்போர்ட் பண்றோம், எதுக்காக இம்போர்ட் பண்றோம் அப்படின்றத பார்க்க போறோம். பெயிண்ட் போயிடும். இது வரைக்கும் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தாச்சா? இந்த கதை ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னான்னு தெரியல, இருந்தாலும் மறுபடியும் வரேன். இப்போ நம்ம ஒரு ஒன் பேஜ் டெம்ப்ளேட் எடுத்துக்கிறோம். ஹெட்டர், அடுத்தது என்ன இருக்கும், ஹெட்டருக்கு அப்புறம் சர்வீசஸ், அபவுட் அஸ்,
footer. கரெக்ட் தானே? நம்ம ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது இத்தனை செக்ஷன் கிரியேட் பண்ணுவோம். கரெக்டா? ஒரு அப்ளிகேஷன் நீங்க ஒரு சும்மா ஒரு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. நீங்க ஏதோ ஒரு 1 பேஜ் டெம்ப்ளேட் வச்சிருக்கீங்க. ஹெட்டர், சர்வீசஸ், அபௌட்டஸ், டெஸ்டிமோனியல்ஸ், FAQ, கான்டாக்ட், ஃபூட்டர். ஓகேங்களா? இது ஒரு பேஜ். இதுல நம்ம ஃபைல் நேம் என்னன்னு வச்சிருப்போம்? index.html. இது பேரு index.html. ஓகேவா? நான் உங்ககிட்ட என்ன கேட்கறேன் அப்படின்னா, இன்னொரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க. அது வந்து services.html அப்படின்னு கேட்கறேன். ஓகேவா? services.html. அந்த ஃபைலுக்கும் நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா, இது என்டையர் இன்ஃபர்மேஷனையும் ஒரே பேஜ்லயே காட்டும். services.html அபௌட்டஸ் பத்திலாம் சொல்ல போறது இல்ல. அந்த பேஜ் என்ன விஷயத்தை காட்டும் அப்படின்னா, முழுக்க முழுக்க இவனையா எடுத்துப்போம். முழுக்க முழுக்க இந்த services.html என்ன பண்ண போகுது அப்படின்னா, இந்த services.html ஓகே இப்படி இருக்கும். ஹெட்டர் இருக்கும், சர்வீசஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் அதிகமா இருக்கும், கான்டாக்ட் இருக்கும், ஃபூட்டர். கரெக்ட் தானே? index.html என்ன இருக்கோ அதே மாதிரி இதுல ஹெட்டர் இருக்கும், கான்டாக்ட் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும், சர்வீசஸ் இருக்கும். நாளைக்கு about.html அப்படின்னா என்ன இருக்கும்? ஹெட்டர் இருக்கும், அபவுட் இருக்கும், கான்டாக்ட் இருக்கும், ஃபூட்டர் இருக்கும். ஓகேவா? இதுல எது காமனா ரெண்டு ஃபைலையும் உங்களுக்கு உங்க கண்ணுக்கு தெரியுது? எது காமனா இருக்கு? கான்டாக்ட் ஆட்டாங்க. அப்புறம் ஹெட்டர், கான்டாக்ட், ஃபூட்டர். ஹெட்டர், ஃபூட்டர், கான்டாக்ட், இந்த மூணு ஃபைலுமே இதுலயே இருக்கு, இதுலயே இருக்கு. ஓகேங்களா? ஆனா சர்வீசஸ் இருக்கானா, இது மொத்தமா சர்வீசஸ்க்கான பேஜஸ். ஓகேங்களா? இதை விட்டுடுங்க. ஸோ எல்லா இடத்துலையும் நாளைக்கு நீங்க உட்காந்துட்டு இதை நீங்க அபௌட்டஸ் ஒர்க் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே, எக்ஸாம்பிள் about.html போடுவோம். about.html இதை போட போறீங்க அப்படின்னாலுமே அகைன் ஒரு க்ளோன் இவனை காப்பி பண்ணுவீங்க. ஓகேங்களா? கண்டிப்பா இதை தான் பண்ணுவோம். நம்ம இதை காப்பி பண்ணுவோம், இங்க போடுவோம். இந்த குழந்தைய கடத்திட்டு அபௌட், ஃபுல்லா அபௌட்டை பத்தியே இருக்கும். ஸோ இதுல மூணுத்திலுமே நம்ம காமன் 1 2 3 4. ஓகே, அதான் ஹெட்டர், கான்டாக்ட், ஃபூட்டர். சரிண்ணா, இதனால என்னன்னா அப்படின்னா, இதனால என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம எழுதுற கோடு ரிப்பீட் ஆகுது. ஹெட்டர்லயும் நம்ம என்ன செய்வோம்னா, செக்ஷனை காப்பி பண்ணுவோம், இதுல பேஸ்ட் பண்ணுவோம், இதுல பேஸ்ட் பண்ணுவோம், கான்டாக்ட் அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். ஸோ ரிப்பீட்டடா ஒரே கோடு எல்லா இடத்துக்கும் போகும். ஓகேவா? இந்த ரியாக்ட் என்ன பண்ணுது அப்படின்னா, நீ ரிப்பீட்டடா தான் கோடை எழுதாத. ஓகேவா? நீ காம்போனண்டா போயிடு அப்படின்னு சொல்லு. காம்போனன்ட் என்ன சொல்றேன் அப்படின்னா, சிங்கிளா ரெடி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லு. ஒரு பிளாக்கா ரெடி பண்ணிக்கோ. எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லு. ஓகேவா? இது நம்மளுடைய என்ன சொல்றது, ட்ரெடிஷனல் மெத்தட். நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒர்க் பண்ணக்கூடிய ஓல்டு மெத்தட். ஒரு index.html அப்படின்னா இந்த மாதிரி ரெடி பண்ணுவோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போறோம் அப்படின்னா, ரியாக்டுக்கு போகிறோம். அந்த ரியாக்ட்ல என்ன செய்ய போறோம் அப்படின்னா, எக்ஸ்போர்ட் பேரு ஹெட்டர் அப்படின்னு ஒன்று வச்சுக்க போறோம். ஓகேவா? ஒரு எக்ஸ்போர்ட் ஹெட்டர், எக்ஸ்போர்ட் ஃபூட்டர், எக்ஸ்போர்ட் கான்டாக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபைல் கிரியேட் பண்ண போறோம். ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு எந்தெந்த இடத்துக்குனா எனக்கு தேவையோ அந்தந்த இடத்துக்கு நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம். இப்போ ஹை லெவல்ல உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, கோர் மெத்தட்ல வந்துட்டு நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னா, ஒன்னொன்னா உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஒரே கூட எடுத்துட்டு போட்டு யூஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போறது இது தேவையே கிடையாது அப்படின்னு நான் சொல்றேன். கோடிங் எழுதுவோம், ஆனா இந்த மாதிரி திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா வராது அப்படின்னு சொல்ல போறோம். சரி, அதை எப்படி எழுத போறோம் அப்படின்னா, காம்போனண்டா எழுத போறோம். ஓகேவா? காம்போனண்டா எழுத போறோம். இப்போ நான் போட்ட மாதிரி இங்க ஆஸ்திரேலியால இருக்கு அப்படின்னா இது எக்ஸ்போர்ட் ஆயிடும். ஓகேவா? எந்த இடத்துக்கு வேணுமோ அந்த இடத்துக்கு அதனுடைய பேரை வச்சு நம்ம கூப்பிட்டுக்கிறோம். இதுதான் இம்போர்ட். எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் யாருக்கா டவுட் இருக்கா? இல்ல இப்ப சொன்ன வரைக்கும் யாருக்கா டவுட் இருக்கா? இல்லண்ணா. அந்த லாஸ்டா இப்ப சொன்னீங்களே அதை மட்டும் சொல்லுங்க. எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டுக்கு யாருக்கா டவுட் இருக்கா?
நான் லாஸ்ட்ல இப்ப சொன்னீங்கல்ல அந்த மேப் போட்டு இப்ப அந்த Map. ஃபார்மட்ல பண்ணல, நம்ம வேற ஃபார்மட்ல பண்றோம்னு சொன்னீங்கல்ல, காம்போனன்ட் அது மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. அதான்டா இதுக்கு மேல பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்க்க போறது என்னன்னா காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? எக்ஸாம்பிள் இப்போ நம்ம app.jsலயே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா app.js தேவையில்லாத எல்லாத்தையும் எடுத்துக்கணும். ஓகே, இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஆப்னே இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆப். ஓகேங்க, ஒரு சும்மா ஒரு இதுக்காக என்ன செய்ய போறோம் அப்படின்னா காம்போனன்ட் கிரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துலயே ஒரு 2 ஃபைல் கிரியேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி சோர்ஸ்குள்ள தான் கிரியேட் பண்ணணும். நியூ ஃபைலு header.js. இங்க எல்லாமே ஜாவாஸ்கிரிப்ட் தான். ஓகேவா? ஜாவாஸ்கிரிப்ட். சரி, நெக்ஸ்ட் ஒரு ஃபைல் எப்படி காம்போனன்ட் எப்படி கிரியேட் பண்ணுவீங்க அப்படின்னா சின்டாக்ஸ் இதுதான். நம்ம நார்மலா ஜாவாஸ்கிரிப்ட்ல எழுதுவோம்ல ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஜாவாஸ்கிரிப்ட்ல என்ன எழுதுவோம்? ஃபங்க்ஷன். ஓகேவா? ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வேலிடேட் லாகின் அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? அதே தான் இங்கேயும் எழுத போறோம். ஓகேவா? என்ன இங்க காம்போனண்டா எழுத போறோம். ஃபங்க்ஷனு இங்க என்ன பண்றேன் அப்படின்னா ஹெட்டர். ஓகேங்களா? கண்டிப்பா ஃபர்ஸ்ட் நேம், அதாவது ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸா தான் இருக்கும். ஸ்மால்ல ஃபங்க்ஷனோட நேம் இதுல இருக்கக்கூடாது. அதெல்லாம் ரூல்ஸ். ஓகேவா? நீ இதை தப்பா நீ ஸ்மால்ல போட்டாலும் அது ஒர்க் ஆகாது. ஓகேங்களா? ரூல்ஸ் இது. ஓகேவா? நம்ம ரியாக்ட்ல 2 விதமான காம்போனன்ட் இருக்கு. ஒன்னு கிளாஸ் காம்போனன்ட், அது அழிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ரியாக்ட் வெர்ஷன் 16 17 அது அழிஞ்சு போச்சு. இப்ப வரது எல்லாத்துலயுமே இப்ப என்ன காம்போனன்ட் இருக்குன்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் தான் இருக்கு. ஓகேவா? ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் தான் இருக்கு. ஓகேவா? இப்ப நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னா how to create a functional component in React.js. ஓகே, ஃபங்க்ஷன் ஒன்னு போட்டுக்கணும். இப்ப காம்போனன்ட் எழுத போறோம். எப்படி எழுதுறது அப்படின்னா இப்ப நீங்க டைரக்டா HTML எழுதுவீங்கல்ல அந்த மாதிரி h1 போடுறோம். h1 header அப்படின்னு போடுறோம். ஓகேவா? ஹெட்டர்னு போட்டாச்சு. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை நம்ம போய் என்ன பண்ண போறோம் அப்படின்னா எக்ஸ்போர்ட் கொடுக்க போறோம். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்றது மஸ்ட் கொடுக்கும். ஏன் அப்படின்றத நான் போக போக சொல்றேன். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் அப்படின்னு கொடுக்க போறோம். ஓகேவா? நார்மலா ஒரு ஃபங்க்ஷனை எழுதிட்டு நம்ம ஆன் கிளிக் பண்றது இல்ல ஆன் சேஞ்ச் பண்றது அப்ப நம்ம கால் பண்ணுவோம். இங்க எதுவுமே பண்ணாம எப்படி கால் பண்றது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் எனக்கு கண்டிப்பா இந்த ஹெட்டர் அப்படின்ற ஹெட்டர் காம்போனன்ட் ஹெட்டர் காம்போனன்ட் அப்படின்ற இந்த h1 எனக்கு ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? அதுவா ரிட்டர்ன் பண்ணாது. அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டிஃபால்ட்டா ரிட்டர்ன் அப்படின்றத கொடுத்துக்கணும். ஓகேங்களா? ரிட்டர்னை கொடுத்துட்டு அது உள்ளாரதான் நம்ம காம்போனன்ட்டே கொடுக்கணும். இங்க பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் இது. அப்ப இந்த ஆப் நமக்கு என்ன கொடுக்க போகுதுன்னா யாரு கால் பண்ணாலும் இந்த வாட்ச் அப்படின்றத கொடுக்க போகுது. ஓகேங்களா? இப்ப இந்த ஹெட்டர் காம்போனன்ட்டை யார் கால் பண்ணாலும் இது என்ன செய்ய போகுது அப்படின்னா ஹெட்டர் இந்த காம்போனன்ட் அப்படின்றத கொடுக்க போகுது. ஓகேங்களா? ஹெட்டர் அப்படின்ற காம்போனன்ட்டை கொடுக்கும். சரி, இதை எப்படி நம்ம இன்னொரு பேஜுக்கு கால் பண்றது அப்படின்னா app.jsலயே கால் பண்ணுவோம். app.jsல இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் ஹெட்டர் அப்படின்னு டைப் பண்ணாலே அதுவா வந்துடும். இப்போ இந்த ஹெட்டரை இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். செல்ஃப் க்ளோஸ் தான். அதோ இங்க போட்டிருக்காங்க, எப்படி யூஸ் பண்றாங்களோ அந்த மாதிரி யூஸ் பண்ணும். ஓகேங்களா? இப்போ ஹெட்டர்னு ஒரு காம்போனன்ட் கிரியேட் பண்ணிட்டோம். அந்த காம்போனன்ட்டை நான் app.jsல யூஸ் பண்றேன். எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னா index.jsல எனக்கு அதுக்கு ஒரு இது இருக்கு. ஆப்பை இவங்க யூஸ் பண்றாங்க எப்படின்னா import app from app அப்படின்னு போட்டிருக்கு. அப்படின்னா ஆப் ஃபைல்குள்ளார ஏதோ ஒன்று இருக்கு, அதை இவங்க யூஸ் பண்ணிக்க போறாங்க. அதை இந்த மாதிரி காம்போனன்ட் அந்த div tag ஓபன் பண்ணிட்டு இமேஜ் tag ஓபன் க்ளோஸ் பண்ற மாதிரி இந்த மாதிரி ஓபன் க்ளோஸ் பண்ணிடணும். ஓகேவா? அதே மாதிரி ஹெட்டர்னு ஒரு காம்போனன்ட் எழுதுறேன், அதை app.jsல யூஸ் பண்ணிக்க போறேன். ஹெட்டர் அப்படின்னு போட்டிருக்கேன். இப்ப போய் பாத்தீங்கன்னா ஹெட்டர் காம்போனன்ட் வந்தாச்சு. ஹெட்டர் காம்போனன்ட் இங்க வந்தாச்சு.
எப்படின்னா நான் ஆப்ல தானே கால் பண்ணியிருக்கேன் அப்படின்னா அதை நீங்க எங்க லிங்க் பண்ணிருக்கீங்க, index.jsல கூப்பிட்டுருக்கீங்க, அதனால அது வந்துடும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் சர்வீசஸ். இப்போ ஒரு இஷ்யூ வரும், services.js அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் ஒரு ஃபங்க்ஷன் காம்பனன்ட், ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் சர்வீஸ். ஓகே, என்ன செய்யணும், நான் என்ன கொடுக்கறனோ அதை தயவு செஞ்சு ரிட்டர்ன் பண்ணு அப்படின்னு போட்டுட்டு இங்க ஒரு h1 டேக்ல சர்வீஸ் காம்போனன்ட் அப்படின்னு போட்டு இது இப்படியே கொடுத்துட்டு, ஆனா நான் போய் இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்க போறேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணீங்கன்னா வராது. ஏன் வராது அப்படின்னா, நான் என்னுடைய ஐட்டத்தை வந்து நான் விற்க போறேன், அதாவது எக்ஸ்போர்ட் பண்ண போறேன்னு சொல்லாம உங்களால இம்போர்ட் பண்ண முடியாது. ஓகேங்களா? இப்ப நீங்க அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பா எக்ஸ்போர்ட் பண்ணணும். எக்ஸ்போர்ட் டிஃபால்ட் சர்வீஸ் அப்படின்னு நீங்க சொல்லணும். இப்ப சொன்னா மட்டும்தான் அது நமக்கு யூஸ் ஆகும். இப்ப பாருங்க, இந்த சர்வீசஸ இப்போ ஒரு இஷ்யூ இப்படி நான் போடுறேன். இப்ப ரெண்டு இடத்துல எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குது அப்படின்றத இப்ப பார்ப்போம். ஓகேவா? adjacent jxx element must be wrapped அப்படின்னா வரும். ஓகே, இது போக போக உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நான் தெரிய வைக்கிறேன். இப்ப ரியாக்ட பொறுத்த மட்டில் ஓகேங்களா, எல்லா காம்போனன்ட்டுமே ஒன் ஆர் மோர் காம்போனன்ட் இருந்தாலே ஓகேங்களா, ஒரு காம்போனன்ட் இருக்கும்போது பிரச்சனையே வரலையே, இதோ இப்ப ஹெட்டர் மட்டும் இருக்கு, எனக்கு பிரச்சனையே வரலையே அப்படின்னா ஹெட்டர் காம்போனன்ட் மட்டும் இருக்கு, பிரச்சனை வரல அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. இப்ப சர்வீசஸ் வருது, ஆனா ப்ராப்ளம் வருது அப்படின்னா, சர்வீசஸ் வருது ப்ராப்ளம் வருது அப்படின்னா, இப்ப இது ரெண்டுத்துக்கும் பேரண்ட் யாருன்றது அதுக்கு தெரியல. ஓகேங்களா? ஹெட்டர் பேரண்டா சர்வீஸ் பேரண்டான்றது தெரியல. சரி, நான் இதை எப்படி பேரண்ட் அப்படின்றத எதை வச்சு நீங்க முடிவு பண்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் முதல்ல கிளாஸ் நடத்தும்போது சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஒரு டிவ் போட்டு h1 ஒரு பேராகிராஃப் ul இப்படி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த எல்லையோட பேரண்ட் யாரு? புரியல. இந்த எல்லையோட பேரண்ட் ul. இந்த பேராகிராஃபோட பேரண்ட் div. h1 சொல்லியிருந்தா பொண்ணு இருப்பேன். ஓகே, இந்த ul ஓட பேரண்ட் div. அப்ப இவங்க எல்லாரையுமே கண்ட்ரோல் பண்றதுக்கு div இருக்கு. ஓகேங்களா? ஆனா ரியாக்ட்ல இதை நீங்க நார்மல் கோர் HTML அதை கண்ட்ரோல் பண்றதுக்குனா ஒன்றும் தேவையில்லை, அப்படியே நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், இந்த மாதிரியே ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். ஆனா ரியாக்ட்ல அந்த மாதிரி கிடையாது. எல்லா எலமெண்ட்டுமே wrapped இருக்கும். அதாவது கண்டிப்பா பேரண்ட் அப்படின்றது ஒண்ணு தேவை அப்படின்னு கேட்கும். ஏன்னா அது இல்லாம ஒர்க் ஆகாதானா, அதான் கத்திட்டு நிக்குதே. ரியாக்ட் வந்து கண்டிப்பா மூடிதான் இருக்கணும். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, ஃபிராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜாவா ஸ்கிரிப்ட் ரியாக்ட்ல ஒண்ணு இருக்கு. என்னன்னா, இனிஷியலா இதுக்கு முன்னாடி div போட்டு க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி div போட்டு, ஏன்னா இப்ப ரெண்டுத்துக்குமே பேரண்ட் யாரு அப்படின்னா, இந்த சர்வீஸ்க்கும் பேரண்ட் div தான், ஹெட்டருக்கும் பேரண்ட் div தான். இந்த div வந்து ஒரு பிளாக் லெவல் எலிமெண்ட் அப்படின்றதால டிசைன் இஷ்யூ வந்துச்சு. ஓகேங்களா? ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துக்குது, மொபைல் டிவைஸ் அப்படி இப்படின்னு சொல்லி. இப்ப பாத்தீங்கன்னா ஹெட்டர் காம்போனன்ட் வந்து சர்வீஸ் காம்போனன்ட் வந்துடும். ஆனா இதுல என்னன்னா பிரச்சனை அப்படின்னா, இதுல உனக்கு எதுவும் தெரியாது. ஓகேங்களா? ஃபுல் டெவலப்மெண்ட் முடியும் போது ப்ராப்ளம் வரும். அதனால ரியாக்ட்ல என்ன பண்ணாங்க அப்படின்னா, லேட்டர் வெர்ஷன்ல இந்த ஃபிராக்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் எடுத்துட்டு வந்தாங்க. இந்த மாதிரி போட்டீங்க அப்படின்னா இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, சர்வீஸ்க்கும் ஹெட்டருக்கும் ஃபிராக்மெண்ட் தான் பேரண்ட் அப்படின்ற மாதிரி. இங்க பாருங்க, ஒர்க் ஆகுது பாருங்க. ஓகேங்களா? அப்படின்னா ஒரு எலமெண்ட்டை ஒண்ணுதான் நீங்க யூஸ் பண்ண முடியும். மல்டிபிள் எலமெண்ட் நீங்க போறீங்க ரியாக்ட்ல அப்படின்னா நீங்க கண்டிப்பா ஃபிராக்மெண்ட் ஆப்ஷனை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ பெருசா நம்ம எதுவும் பார்க்கல. index.jsல ஆப்பை வந்து கால் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா? இப்ப லாஸ்டா சொல்றதை மட்டும் நல்லா தெளிவா வீடியோல பாருங்க. 7:34க்கு சொல்றதை கேளு.
ஆப்ல எப்படி ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணாங்களோ அதே மாதிரி நான் என்ன செய்யறேன் அப்படின்னா 2 ஃபைல் கிரியேட் பண்றேன். ஹெட்டர் ஒன்று கிரியேட் பண்றேன், சர்வீசஸ் ஒன்று கிரியேட் பண்றேன். ஃபங்க்ஷன் ஓகேங்களா, ஃபங்க்ஷன் காம்போனன்ட். இந்த காம்போனன்ட் எனக்கு இதை ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்றத நான் சொல்றேன். ஓகேவா? ஆனா அப்படின்னா இந்த இடத்துலயும் நான் பி போட்டு இந்த மாதிரி நான் போடுறேன். வரல, சரி ஓகே. இந்த மாதிரி நான் போடுறேன். சர்வீசஸ்ல எரர் அடிக்குமானா கண்டிப்பா அடிக்கும், ரியாக்ட்னாலே அடிக்கும். ஆனா அப்ப என்னதானா பண்றது அப்படின்னா, அந்த காம்போனன்ட்டுக்கு நீ பேரண்ட் இவன் தான், இவனுக்குள்ளார போட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு 2 எலமெண்ட் நீங்க வந்தாலே, அந்த ஃபிராக்மெண்ட்னு ஆப்ஷன் வந்தாலே நீங்க இந்த மாதிரி போட்டுருங்க. இப்ப பாருங்க ஒண்ணுமே ப்ராப்ளம் இருக்கு. ஓகேவா? இது இல்லாம 2 எலமெண்ட் உங்களால கிரியேட் பண்ணவே முடியாது. ஆனா ஒரு எலமெண்ட் இருக்கு வரம்ப, ஒரு எலமெண்ட்டுக்கு எதுக்கு பேரண்ட்? அவன் தான் பேரண்ட். 2 எலமெண்ட் இருக்கும்போது தான் அதுக்கு பேரண்ட்ன்றது நீடு. ஓகேங்களா? இப்ப அதை தான் பண்ணிருக்கோம். இப்ப app.js கிரியேட் பண்ண மாதிரி சர்வீசஸ் அண்ட் ஹெட்டர் கிரியேட் பண்றேன். கிரியேட் பண்ணிட்டு ரெண்டுமே ரிட்டர்ன் பண்றேன். எங்க ரிட்டர்ன் பண்றேன் அப்படின்னா app.js நான் யூஸ் பண்ணி பாக்குறேன். ஹெட்டர் சர்வீசஸ். ஏன்னா நீங்க டைரக்டா index.jsல போடக்கூடாதுன்னா index.jsல மினிமல் ஃபைல் தான் இருக்கும். ஓகேங்களா? ஏன்னா இப்ப app.jsல ஒரு 100 ஃபைல் நம்ம கால் பண்ணாலும் index.jsல வெறும் ஆப் மட்டும் தான் கால் பண்ணுவோம். அப்ப நமக்கு இந்த இடத்துல ஒன்று தான் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் நீங்க இதுக்கு பதிலா இப்படி எல்லா ஃபைலையும் இங்க போட்டீங்கன்னா 1000 ஃபைல் கிட்ட வந்துடும். அது நமக்கு தேவை கிடையாது. புரியுதா? அப்ப app.jsல எல்லா ஃபைலையும் நீங்க லிங்க் பண்ணுங்க. லிங்க் பண்ணிட்டு செக் பண்ணி பாருங்க.